ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாய் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை வீடுகளில் இருந்தாலும் தர்மையான உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையில குடும்பமாக அமர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நம் இருக்கிற இடத்திலே நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் ஜெபித்து இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் தெய்வ பிரசுத்த மகிமையாய் காணப்படும்படியாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே முடிந்தால் எல்லாம் நம்ம முழங்கால் படிச்சு நம் கண்களை மூடி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் இந்த இடத்திற்கு நீங்கள் கூட்டிட்டு வாங்க. நம்ம எல்லாரும் முழங்கால் படிச்சு கண்களை மூடி கர்த்தருடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்ப்போம். இது தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆவியானுடைய பிரசன்னமை நிரப்பபடியா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். இயேசுவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் இட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் எல்லாரும் வாயிடத்தை நாம் கேட்போம். உங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உள்ளத்தின் ஆழத்தின் இந்த வாக்கியை சொல்லி நாம் ஆண்டவரை வரவேற்போம். வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆமென். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன், எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் ஐயா. இந்த மகிமையான பிரச்சனைகளை ஆட்கொள்ளட்டும். ஆவியானவர்களை ஆளுகை செய்கிறார் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான உயிர்த்த நாள் இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தெய்வ பிள்ளைகளாக இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் காணப்படட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஆராதிக்கிற பொழுதே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அளவில்லாத தெய்வ பிரசன்னங்களை நிரப்புவதாக. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற தெய்வ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசுவீராக. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற
ஒவ்வொரு சகோதரன் சகோதரி வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு கூட தொழுது கொள்ள நீங்க கிருபை தாங்கப்பா. அவங்க சிந்தனைகள் எல்லாம் கர்த்தர் ஒருமுகப்படுத்துங்க. அவங்க இருக்கிற இடங்களில தெய்வ பிரசன்ன மகிமையாய் அவளை சூழ்ந்து கொள்வதாக. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியின் நாளுடைய ஒவ்வொரு போதிலும் எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகள் கரடு முரடாக இருந்தாலும் நம்மை தோளில் தூக்கி சுமந்து வருகிற நம்முடைய நல்ல ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த காலைகளில் பாடி மகிமைப்படுத்தலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நம்முடைய ஆண்டவரை இந்த காலைகளில் நாம் தொழுது கொள்ளலாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு
பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்முடைய அன்பை நம்பி இருக்கிற நான் பாக்கியவான், உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலைகளில் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், உலகம் முழுவதும் ஒரு பயங்கரமான பயத்திற்குள்ளே, மரண பயத்திற்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், நீர் என் துணையானீர், நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீர் என்னை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், நீர் என்னை பாதுகாக்கிறீர், நான் இன்னும் உம்மை நம்புவேன் என்று சொல்லி இந்த காலைகளில் என்னுடைய நம்பிக்கையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி அவரை ஆராதிக்கலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான்
கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நாம் அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எங்கும் நிறைந்த ஆண்டவர் ஏலோஹிம், அவர் எங்கும் நிறைந்தவர். எல் ஷடாய், அவர் சர்வ வல்லவர். எபினேசர், இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்மை நடத்துகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். நமக்கு உதவி செய்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனை கூடியவர், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் தூயாதி தூயவர். நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். நம்மை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக, நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை இதுவரைக்கும் நடத்தினீங்க அப்பா, குறைவில்லாமல் நடத்தினீங்க ஆண்டவரே. அப்பா, உங்க கோடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஆலயத்தில் போய் உங்களை ஆராதிக்க முடியலனாலும் எங்க வீட்டுல நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்துல உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு பயந்து வாழ்கிற எங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் நீங்க அற்புதமாய் நடத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏலோஹிம், நீர் எங்கும் நிறைந்தவர். நீங்க எங்க வீட்டுல வந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு முன்பாக நீங்க இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் நல் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. Sarva Vallabhare
தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு அக்னி சூளையிலே நான்காவது நபராக உலாவின ஆண்டவர், இன்றைக்கு எங்களுடைய வீட்டிலே நீரும் ஆண்டவரே எங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya 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 மகிமையையும் புகழ்ச்சியையும் ஸ்தோத்திரங்களையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனையின் மூலமாய் நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. எங்க வாழ்க்கையின் மூலமாக நீங்க மட்டும் மகிமைப்படுங்க ராஜா. உடைய கரங்களில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நல்லா ஆராய்ச்சிருப்பீங்க. தொடர்ந்து இப்பொழுது நாம் ஒரு சங்கீத போதையை வாசித்து அது பிற்பாடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டியதான சங்கீதம் சங்கீதம் 25. 25ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீதின் சங்கீதம்.
கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கிடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த சங்கீத பகுதிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் வாசித்ததான இந்த வேத பகுதியை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். அப்பா, எங்கள் ஆத்துமாவை காப்பாற்றி எங்களை விடுவியும். ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளின்படி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தருளும். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். எங்கள் இள வயதின் பாவங்களையும் எங்கள் மீறுதல்களையும் நினையாதிரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளின்படியே எங்களை உத்தமமாய் ஆண்டவரே உத்தமமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்க அனுதினமும் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 4வது வாரமாக இந்த யூடியூபின் வாயிலாக நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். கடந்த வாரம் 14ஆம் தேதியோடு கூட இந்த ஊரடங்கு உத்தரவு முடிவு பெறும் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனாலும் அது மீண்டுமாக மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அது நீடிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சூழ்நிலைகளை அறிவார். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி கொண்டு வருகிறார். தேசங்களிலே ஒரு பயங்கரமான அழிவு இந்த நாட்களிலே உண்டாகி கொண்டு இருக்கிற நாம் பார்க்கிறோம். இந்த கொரோனா கிருமி இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கு மேலாக ஜனங்கள் மரித்திருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு எப்பொழுது நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவாராக. இப்போது ஒரு சின்ன குறிப்பிற்காக நாம் செபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாரும் போய் முழங்கால் படியிட்டு, ஒருவேளை நீங்கள் மொபைல் ஃபோன் முன்பதாகவோ லேப்டாப் முன்பதாக நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தர் தேசங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம்.
எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆராதனை நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து போய் ஆண்டவரே முடங்கி போய் இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் எங்கள் மேலே நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக, இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தேசங்களுக்கு கர்த்தர் மனமிறங்குவீராக. விசேஷமாய் அமெரிக்க தேசத்திற்கு கர்த்தர் மனமிறங்குங்க. இந்த நியூயார்க் சிட்டியில் பயங்கரமான அழிவுகள் தினந்தோறும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதே, வாதை நிறுத்தப்படட்டும் அப்பா. எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்திற்காக, இந்த தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த கிருமியினுடைய தாக்குதல் குறைந்து ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புத சுகமும் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, வேறு யாரும் இல்லப்பா, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீங்கள் மாத்திரம்தான் இதற்கு தீர்வு கொண்டு வர முடியுமாப்பா. கர்த்தர் கொண்டு வருவீராக. நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு முடங்கி போன நிலைமையில் இன்னைக்கு எல்லா வீடுகளில் இருக்கிறாங்களே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மீண்டுமா இந்த உலகம் தன்னுடைய ஆண்டவரே உலக ஜனங்கள் தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பும்படியாய் நீர் இரக்கம் பாராட்டுவீராக. நீர் இரக்கம் பாராட்டுவீராக. பாவங்களை, குற்றங்களை, மீறுதல்களை மன்னிப்பீராக. கர்த்தர் தேசங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரித்து போறாங்களே, இந்த நிலைமையெல்லாம் மாறி ஆண்டவரே துதிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. நாங்கள் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை சீக்கிரத்திலே நல்ல ஒரு விடுவை கொடுப்பீராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இந்த சூழ்நிலைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே என்று சொன்னது போல ஆண்டவருடைய கிருபை தான் உங்களையும் என்னையும் இந்த பயங்கரமான வியாதி கிருமி நம்மை தாக்காதபடிக்கு இம்மட்டுமாய் காத்து வருகிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். உங்கள் வேதாமத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனை கிச்சனில் போய் வச்சுட்டு இருக்காதீங்க. ஹாலில் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் எல்லாரும் குடும்பமாக அமர்ந்து இந்த வேத வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படியாக, தேவனுடைய செய்திக்கு நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாளில் கூட செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். எபிரேயருடைய நிருபம் 10வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 32லிருந்து 35 வசனங்கள் முடியும். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இதுவரைக்கும் நாம் உலகத்தில் பார்க்காத ஒரு சூழ்நிலைகள் மத்தியிலே இப்பொழுது நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே நெருக்கங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் நாம் எப்படி சகித்து நாம் கடந்து வர வேண்டும் என்று இந்த நிருபத்தை எழுதினதான இந்த தெய்வ மனுஷன் சொல்லுகிறார். 35வது வசனத்தை தான் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். 35வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆங்கிலத்தில் இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது.
Cast not away therefore your confidence, which hath great reward. அப்படின்னு இந்த ஆங்கிலத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இப்ப எல்லாருமே பயந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன நடக்க போகிறது? எல்லாருமே கலங்கி போய் இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. பெரிய வல்லரசு நாடு என்று அழைக்கப்படுகிறதான அமெரிக்க தேசமே இன்றைக்கு ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. இந்த வைரஸுடைய பாதிப்பினாலே உலகம் முழுதும் கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேலாக எல்லா நாடுகளுக்குள்ளும் அது பரவி கொண்டு வருகிறது. என்ன செய்வது என்று எல்லாரும் திகைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நம் உலக காரியங்களை பார்க்கிற பொழுது என்ன நடக்குமோ என்கிற சோர்வு நமக்குள்ள வரலாம். ஒரு கலக்கமான சூழ்நிலை வரலாம். இன்னும் எத்தனை நாள் நாம் இப்படி வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டும்? எத்தனை நாள் இந்த சூழ்நிலைகள் இருக்கும்? இந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு என்ன நடக்கும்? இந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு நாம் வெளியே சுதந்திரமாக போக முடியுமா? மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமா? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா? அது நிச்சயமாக இருக்கதான் செய்யும். இதெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள், பல எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே ஆவியானவர் சபைகளுக்கும் அல்லது நமக்கும் இந்த அருமையான காலை வேளையில நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆங்கிலத்தில் அழகாக நாம் வாசித்தோம், cast not away therefore your confidence which hath great reward. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அது மிகுந்த பலனை கொண்டு வரும். அந்த தைரியத்தை நீங்க விட்டு விடாதீங்க. ஆண்டவர் நமக்குள்ளே, ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகக்கூடிய பலத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆலயத்திற்கு நம்மளால வர முடியல, எல்லாரோடு கூட சேர்ந்து நம்மளால பாடி ஆராதிக்க முடியல, ஆலயத்துல வந்து உட்கார முடியல, வீடுகளிலே எத்தனை நாள் தான் நம்ம தனியா குடும்பமா உட்கார்ந்து எப்படிதான் நம்மை நாமே நாம் தேற்றிக் கொண்டு இருப்பது? ஆனால் வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். நோவாவும் அவருடைய குடும்பமும் பேழைக்குள்ள 8 பேர் தான். பேழைக்குள்ள கிட்ட 1 ஆண்டு அவங்க இருந்தாங்க. அந்த 1 ஆண்டு காலம் பேழைக்குள்ள இருந்தாங்க. வெளியே அவங்க வர முடியல. ஆண்டு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் நோவாவோடு கூட இருந்தார். நீங்க வீடுகளிலே நீங்க இருக்கலாம், நீங்க சபைக்கு வர முடியாமல் போகலாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். வேதாகமத்திலே அநேக தேவ மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதுல 3 விதமான மனிதர்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வந்ததான நெருக்கடியான சூழ்நிலையில எப்படி தைரியமாக அவங்க நின்றாங்க, எப்படி அந்த சூழ்நிலைகளை அவங்க எதிர்கொண்டாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன். அந்த 3 நபர்கள் நமக்கு நல்லா தெரிந்த நபர்கள் தான். ஆனா அந்த பகுதியை வாசிக்கிற பொழுது இந்த நாட்களிலே உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை ஆவியானவர் கொண்டாடுவாராக. அல்லேலூயா. பக்கத்துல உங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளா இருந்தா கை கொடுத்து சொல்லுங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க. சோர்ந்து போகாதீங்க. அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, கை கொடுத்து சொல்லுங்க. ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க. சரி, முதலாவது ஒரு மனிதனை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தீர்க்கதரிசி, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். எல்லாரும் இந்த வேதாகமத்தை நீங்க இந்த இடத்தை திருப்பிக்கிறீங்களா? நான் சொல்லும் போது உங்க வீட்டில் இருந்தாலும் நீங்க அப்படியே அந்த இடத்தை திருப்பி அந்த வசனங்களை வாசிக்கிற போது கவனிங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து.
அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல தெரிந்த ஒரு வேத பகுதி. எலிசா தீர்க்கதரிசி நாட்களிலே நடந்ததான காரியம். சீரிய நாட்டினுடைய அந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதற்காக இந்தந்த இடத்துலலாம் போய் பாளையம் இறங்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊழியக்காரர்கள் கூட ஆலோசனை பண்ணி அவன் போய் அவன் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு செய்தி போயிடும். என்ன செய்தி போயிடும்? உமக்கு விரோதமா இந்த சீரியா ராஜா பாளையம் இறங்குகிறதற்காக சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்ப இவங்க போய் அங்க போய் பாளையம் இறங்குகிற பொழுது அதற்கு முன்பதாக இஸ்ரவேலின் ராஜா எச்சரிப்பு அடைகிறான். இந்த செய்தி எப்படி இந்த இஸ்ரவேலின் நாம பள்ளி அறையில உட்கார்ந்து நம்முடைய ஆலோசனை கூடத்திலே நாம உட்கார்ந்து ஆலோசிக்கிற இந்த காரியம் எப்படி அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிகிறது? அப்ப நமக்குள்ள யாரோ ஒரு உளவாளி இருக்கிறான் என்று அந்த சீரிய ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அப்ப அந்த சீரிய ராஜாவுக்கு ஒருத்தர் பதில் கொடுக்கிறாரு. 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். ஆமென். இப்பதான் சொல்றான், எப்படி இந்த ரகசியம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு போகிறது? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக நான் படையெடுத்து போகிறத அவனுக்கு யார் தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல தீர்க்கதரிசியான எலிசா இவர்கள் பேசுகிற காரியத்தை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். இதை அறிந்த உடனே இப்ப இந்த ராஜா என்ன சொல்றாரு? 13வது வசனத்துல, இந்த தீர்க்கதரிசி தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறானா, அவன் நம்ம உடனே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப இந்த சீரிய ராஜா இப்ப எலிசாவை பிடிக்கிறதற்கு கிளம்பிட்டார். எலிசா இப்ப எங்க இருக்கிறான்னு போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னுடைய ஊழியக்காரர் விட்டு அவரை தேடுகிற பொழுது எலிசா இப்ப எங்க இருக்கிறார்னா தோத்தானில் இருக்கிறான் என்று அந்த சீரிய ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனேயும் இப்ப எலிசாவை பிடிக்கிறதற்கு இந்த சீரிய ராஜா செய்கிற காரியத்தை பாருங்க. 14வது வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஒரு நிமிஷம். 14வது வசனத்துல வாசித்தோம். இப்ப எலிசா தீர்க்கதரிசி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சீரியா ராஜா அறிந்து கொண்ட பிற்பாடு எலிசாவை பிடிக்கிறதற்கு எப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறார் பாருங்க. 14வது வசனத்துல, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். யாரு? ஒரு பெரிய படையை பிடிக்கிறதற்கு அல்ல, ஒரே ஒரு எலிசாவை பிடிக்கிறதற்கு இந்த சீரிய ராஜா என்ன செய்கிறாரா, அங்க ஒரு பெரிய ரதங்களையும் குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் 15 வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான்.
அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இப்பதான் 15வது வசனத்துல எலிசாவினுடைய அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் ராத்திரியில இவங்க எல்லாம் அந்த எலிசா இருக்கிற பட்டணத்தை சூழ்ந்துட்டாங்க. இப்ப காலையில எலிசானுடைய வேலைக்காரன் எழுந்து அவன் வெளியே வருகிற பொழுது 15வது வசனத்துல வாசிச்சோம், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இப்ப எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு இந்த சீரியா ராஜா அனுப்பின இந்த படைகள் எல்லாம் பார்த்தோன்னே அவன் பயந்து கலங்கிட்டான். ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம். இப்பதான் பாருங்க எலிசா தீர்க்கதரிசனுடைய தைரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். முதல்ல நம்ம பிரசங்கத்திற்காக வசனம் எடுத்துக்கொண்டால, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இந்த இடத்துல தேவ மனுஷனாகிய எலிசா தன்னுடைய வேலைக்காரன் வந்து சொல்லுகிற இந்த பயங்கரமான செய்திக்கு எப்படி ரியாக்ட் பண்றார் பாருங்களேன். 16வது வசனத்தை கவனிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி சொல்ற அடுத்த வார்த்தை பாருங்க. இப்ப நாமளா இருந்தா, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தா, அவன் இந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து கலங்கி போய் இருப்போம். ஐயோ, நான் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லுகிற காரியத்தெல்லாம் இந்த சீரியா ராஜா அறிந்து கொண்டு, இந்த சீரியா ராஜா என்ன பிடிக்கிறதற்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தோடு வந்திருக்கிறான். ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பி இருப்போம். ஆனா எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க, அதற்கு அவன் பயப்படாதே. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய சூழ்நிலை தான் நம்முடைய தேசத்தை சுற்றி பெருகி இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்துல, நம்முடைய கடலூர் மாவட்டத்துல இது ஒரு ரெட் அலர்ட் பகுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு பக்கத்துல எல்லாம் நிகழுகுது, எல்லா பக்கத்திலேயும் நெருக்கம் உண்டாயிருக்கிறது. ஐயோ, நமக்கு ஏதாவது வந்து விடுமோ அப்படி நீங்க பயந்து கலங்கி திகைத்து போக வேண்டாம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். எலிசா தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எங்க இருக்கிறாங்க? இருக்கிறது எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும். ஆனா எலிசா வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, அவன் பெரிய படையோட வந்திருக்கிறான், குதிரை படையோட வந்திருக்கிறான். பாருங்க, அவன் ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் 3 விதமான கூட்டத்தோடு வந்திருக்கிறான். ஆனா இப்ப அவன் என்ன சொல்றான்? இப்ப எலிசா, நாம் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்து நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்றாரு. எப்படி இதாக அவனுடைய வேலைக்காரனுக்கு ஒன்றும் புரியல. அடுத்த வருஷத்துல எலிசா ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க, 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராணுவம் இந்த பட்டணத்தை தான், இந்த எலிசா இருந்த பட்டணத்தை தான் இவங்க சுத்தி வந்தாங்க, இந்த சீரிய ராஜாவுடைய ராணுவம். ஆனா இந்த சீரிய ராணுவத்தினுடைய அப்பால் பட்டு அந்த மலையில ஆண்டவர் கோடான கொடி தம்முடைய தூதர்களை அந்த இடத்துல அவர் இறக்கி வைத்திருந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எலிசா தீர்க்கதரிசியை கலங்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்தது. ஒரு பெரிய ராஜா எழுப்பி வந்தார், பெரிய சேனை தான் எழுப்பி வந்தது. ஆனாலும் அந்த சேனையை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி பயப்படல. அவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அருமையான காலை நேரத்தில் எந்த சூழ்நிலை பார்த்து நீங்க பயந்து போய் இருக்கிறீங்க? எனக்கு ஏதாவது வந்துடுமோ நீங்க கலங்கி போய் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். எலிசா தீர்க்கதரிசி பயப்படாதபடிக்கு தைரியமாக இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டார். இரண்டாவதாக ஒரு மனுஷனை பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மனிதன், அடிக்கடி நிறைய செய்தி அதில் நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால இந்த வசனத்திற்கு எதுவாக அதை நாம் பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் நல்லா தெரியும், அடிக்கடி நம்ம வாசிச்சிருக்கிறோம். யோபுவினுடைய மனைவி இந்த வார்த்தையை யோபுவை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். நம்ம வாழ்க்கையில ஒரு சில இழப்புகளை சந்திக்கிற பொழுது நம்முடைய மனம் சோர்ந்து போய் விடுகிறது, நம்முடைய மனம் தளர்ந்து போய் விடுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் இழப்புகளை தாங்க முடியாதபடிக்கு தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். அந்த இழப்புகள் வருகிற பொழுது அவருடைய சரீரம் பலவீனம் அடைகிறது, அவங்க இருதயம் ரொம்ப வேதனையினால நிரம்பி விடுகிறது. ஆனா யோபுக்கு வந்ததான இழப்பு பாருங்க, நமக்கு அப்படிப்பட்ட இழப்புலாம் வரல. பயங்கரமான இழப்பை யோபு சந்தித்திருக்கிறார். தன்னுடைய எல்லா சொத்துக்களும் அழிந்து போனது, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அழிந்து போனாங்க, தன்னுடைய சரீரத்திலையும் பலவீனம். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை தள்ளப்பட்டதான யோபுவை பார்த்து அவனை தைரியப்படுத்த வேண்டிய அல்லது அவனுக்கு பக்கபலமாய் துணையாய் நிற்க வேண்டியதான துணைவியார் மனைவி என்று சொல்லப்படுறவங்க அவன் தைரியத்தை இழந்து போகக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தையை சொல்றாங்க? எல்லாத்தையும் இழந்து போய் நீரும் உடைய வியாதினால இருக்கிறீரே, நீரும் நீ ஜீவனோட இருக்கணுமான்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை யோபுவ பயங்கரமாக புடமிட்டு இருக்கும். சும்மா அந்த அம்மா சொல்லல. என்ன சொல்றாங்க அவங்க? நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை. ஏற்கனவே பயங்கரமான வேதனைக்குள்ளே இருக்கிறதான யோபு, பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறதான யோபு எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறதான ஒரு தைரியத்தை இழந்து நிற்கிறதான இந்த யோபுக்கு பக்கபலமா இருக்க வேண்டியதான மனைவி, எல்லாம் சரியாயிடும், தைரியமா இருங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நம்ம சேர்ந்து திரும்ப எல்லாத்தையும் நம்ம கட்டி எழுப்புவோம் என்று சொல்ல வேண்டிய அவனுடைய மனைவியாகிய யோபு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துலதான் யோபு சொல்றாரு, அந்த இடத்துலதான் அந்த யோபுனுடைய தைரியத்தை நம்ம பார்க்கிறோம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுற. தேவன் கையிலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தருக்குள்ள தைரியமா இருக்க மனுஷன் பேசுகிற ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு பாருங்க, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுற, தேவன் கையில் நன்மை பெற்றனா. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கொடுத்த எல்லா சொத்தும், எனக்கு வந்த எல்லா பிள்ளைகளும் தேவன் எனக்கு கொடுத்தது, நான் என் கையால சம்பாதிச்சதுன்னு சொல்லல. தேவன் கையில் நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ. தேவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு.
ஆனா தேவன் நமக்கு சில வேளைகளிலே ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்தாலும் ஒரு இழப்பை கொண்டு வந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த சூழ்நிலையை தேவ ஒத்தாசையோடு ஆவியான ஒத்தாசையோடு தைரியமாய் கடந்து செல்லுகிற பொழுது எந்த சூழ்நிலையில் நாம் வெட்கப்பட்டோமோ அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அந்த சூழ்நிலைகளுக்கு மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த மனுஷனாகி யோபனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவர் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை அவர் விட்டு விடல. அதற்கு பிற்பாடு யோபனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோபனுடைய கடைசி அதிகாரத்தில் பார்க்கிறோம், யோபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மீண்டுமாய் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். இழந்து போன எல்லாவற்றையும் யோபு பெற்றுக் கொண்டார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, காலைவேளை இந்த ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இழப்பை பார்த்து நீங்க சோர்ந்து போய் மனம் கலந்து போய் இருக்கிறீங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சரி, வேகமாக இன்னொரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான தெரிந்தவர் தான். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று மிகுந்த ஆக்ரோஷமாக அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா சொல்லுகிறார். நமக்கு நல்லா தெரிந்த சம்பவம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டதான வாலிப பிள்ளைகள். அந்த இடத்துல ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு பெரிய சிலையை பண்ணி வைத்து அந்த சிலையை எல்லாரும் வணங்கணும், அப்படி வணங்காதவங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லி இருக்கிறார். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள் யெகோவா தேவனை அறிந்தவர்கள். அவர்கள் இப்படிப்பட்டதான சிலை வணக்கத்திற்கு உடன்படாதவர்கள். யெகோவா தேவனை, ஆவியோடு உண்மையோடு இருக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிற அருமையான பிள்ளைகள். இந்த ராஜா சொன்ன இந்த காரியத்தை அவங்க கீழ்ப்படியாதபடினாலே ராஜாவுக்கு இந்த செய்தி போகிறது. நீங்க அடிமைத்தனத்திலே கொண்டு வந்தப்பட்ட அந்த பிள்ளைங்க, நீங்க சொன்ன அந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியில, நீங்க நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு விஷயம் போகிறது. இப்ப ராஜா அவங்கள கூப்பிடுறார். ராஜா அவங்கள கூப்பிட்டு திரும்ப இன்னொரு தருணம் கேட்கிறார். நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்க வணங்காம இருந்தது மெய்தானா? இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். இப்ப திரும்ப அந்த கிண்ணரம், வீணை, சுரமண்டல, தம்புரு, கீத வாக்கியங்கள் எல்லாம் இது வாசிக்கப்படும் பொழுது இங்க தாழ விழுந்து நீங்க வணங்கணும். அப்படி வணங்கலனா உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார் என்று இந்த ராஜா பயங்கரமாக கொக்கரிக்கிறான். நாமலாம் இந்த சூழ்நிலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு தாழ விழுந்திருப்போம். ஆனா இந்த 3 வாலிபர்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? ரொம்ப அருமையான காரியத்தை சொல்றாங்க பாருங்க. இந்த இடத்துலதான் உங்களுடைய தைரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 16வது வசனத்தை வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி பாருங்க, எவ்வளவு தைரியமான வார்த்தை. நேபுகாத்நேச்சாரே, ராஜான்னு கூட சொல்லல, எப்படி சொல்றாங்க? பேரை வச்சு சொல்றாங்க. நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த காரியத்தை குறித்து உமக்கு ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் ஆராதிக்க
ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. என்ன தைரியத்துல இவங்க அந்த இடத்துல பேசினாங்க? எலிசாவை குறித்து முதல்ல நம்ம பார்த்தோம். எலிசாவை அவனுடைய வேலைக்காரனுக்கு மாம்ச கண்களினாலே தன்னோடு கூட இருக்கிறவங்க தெரியல. ஆனா எலிசாவுக்கு ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்கிறான். அவளோடு இருக்கிறவளை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவனை பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளுங்க ஆண்டவரே என்று ஜெபித்த பொழுது எலிசானுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறந்த பொழுது அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. நமக்கும் நம்முடைய மாம்ச கண்களுக்கு நம்மோடு கூட யாரும் இல்லாதது போல இருக்கலாம். ஆனா நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கோடான கொடி தூரலை கொண்டு கர்த்தர் உங்களை காத்து கொண்டு வருகிறார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி இவ்வளவு தைரியமா அந்த இடத்துல பேசினாங்க? அவங்களுக்குன்னு பேசுறதற்கு யாருமே கிடையாது. அவங்க ஒரு அடிமைத்தனத்துல கொண்டு போகப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. அங்க ராஜா முன்னாடி ராஜா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க பாருங்க. நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு ராஜாவை பேர் சொல்லி அழைக்கிறது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. தைரியமா சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார்ன்றது நல்லா தெரியும். ஆண்டவர் எங்களை எப்படி விடுவிக்க போகிறார்? அவர் எங்களை நிச்சயமாக விடுவிப்பார். அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி, நீங்க ஒரு அக்னி சூளை உண்டாக்கி வச்சிருக்கிறீங்களா, அந்த அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாங்க, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய தைரியம். இந்த தைரியம் அவங்களுக்கு மிகுந்த பெரிய பலனை கொண்டு வந்தது. என்ன பலனை கொண்டு வந்தது? ராஜா கடும் கோபம் உண்டு. அக்னி 7 மடங்கு சூடாக்க சொன்னாரு. 3 பேரை தூக்கி அக்னியில போட்டாங்க. 3 பேர் அக்னிக்குள்ளே போவதற்கு முன்பதாகவே தேவகுமாரனுக்கு சாயலாக ஒருவர் அந்த அக்னி சூளையின் நடுவில் நடந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அக்னி சூளையில கொண்டு போய் போட்ட வேலைக்காரங்க எரிஞ்சு போனாங்களே தவிர அக்னி சூளைக்குள்ள போன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிந்து போகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை வெளியே கொண்டு வந்தார். அந்த அதிகாரத்துடைய கடைசியில வாசிங்கன்னா அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு பெரிய அறிக்கை சொல்றாரு, இவங்க வணங்குற தேவன் தான் உண்மையான தெய்வம், இவரை போல ரட்சிக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, 3 சம்பவங்களை நம்ம பார்த்தோம். எலிசாவினுடைய வாழ்க்கையில, யோபுவினுடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில நமக்கு நல்ல பரிச்சயமான இந்த தெய்வ மனிதர்கள் தான். இந்த அருமையான காலை நேரத்தில் எந்த சூழ்நிலை பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, எதை பார்த்து நீங்க மனம் தளர்ந்து போயிருக்கிறீங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். என்ன வேணாலும் நடக்கட்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒருவேளை இன்னும் நாட்கள் ஆகலாம், இன்னும் ஒரு சில வாரங்கள் ஆகலாம். திரும்ப நம்ம சபைக்கு கூடி வருகிறது, திரும்ப நம்ம எல்லாரும். ஆனாலும் கூட உங்க ஜெபத்தை நீங்க விட்டுறாதீங்க, உங்க வேத வாசிப்பை விட்டுறாதீங்க, உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவிலை தொடர்ந்து பலப்பட்டு கொண்டே இருங்க. சீக்கிரத்திலே கர்த்தர் விடுதலை கர்த்தர் கொண்டு வருவார். அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறவர். ஒருவேளை சிறைச்சாலை வாழ்க்கை போல இப்ப நாம இருக்கலாம். ரிச்சர்ட் உம்பிரான் என்கிறதான ஒரு நல்ல தெய்வ மனுஷரை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ரொமேனியா என்கிறதான அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் சிறைவாசத்தில் இருந்தார். நமக்கெல்லாம் ஒரு 2 மாசம் வீட்டுக்குள்ள இருக்கிறதற்கு, வெளியே போயிட்டு வருகிறதற்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. 14 ஆண்டுகள் சுவிசேஷத்திற்காக எதிர்ப்பை சந்தித்து சிறைச்சாலையிலே அவர் நாட்களை அவர் கழித்தார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள் ஒருவேளை சிறைச்சாலை போல இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிறது போல இருக்கலாம். அதனால கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் முடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 தீமோத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதுகிற பொழுது 2 தீமோத்தியில ஒரு நல்ல அழகான வசனத்தை சொல்லுகிறார். 2 தீமோத்தி 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து, இப்போ வசனத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் அந்த வசனத்தை அப்படியே சேர்ந்து நீங்கள் வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தி 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். திரும்ப இன்னொரு முறை வாசலம் எல்லாரும் சேர்ந்து, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அதனால நான் தைரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே போய் கொரோனா வார்டுக்குள்ளெல்லாம் நீங்க போயிடாதீங்க. தைரியமா இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள நீங்க தைரியமா இருங்க. அல்லேலூயா. என்ன வேணா நடக்கலாம், என்ன சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகலாம். ஏன் சீக்கிரமா ஆண்டுடைய வருகை வந்தாலும் கூட நாம் அவரோடு கூட பறந்து செல்லுவோம். அல்லேலூயா. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவருக்கு பயந்து அவரை பற்றி கொண்டு வாழ்கிற பிள்ளைகளை நிச்சயமாவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர்களை பலப்படுத்துவாராக. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எலிசா சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகல, பயப்படாத நேரம் வேலைக்காரனை பார்த்து, யோபு உன்னுடைய மனைவி, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷிச்ச நீமே அவனுக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவரை சோறுபடுத்தினாங்க. யோபு மீண்டுமாய் எழுந்தார். இரட்டத்தனையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களை அந்த ராஜா பயமுறுத்தினான். அந்த ராஜாவுக்கு முன்பதாக நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன் சொல்லிட்டு அவங்க தைரியமா இருந்தபடினால எந்த ராஜா அவன் ஒரு சிலையை வணங்க சொன்னானோ அந்த ராஜா சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்குகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், இந்த தெய்வத்தை போல ரட்சிக்கப்பட்ட தெய்வன் வேறொருவர் இல்லை. இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாம் குழம்பி போய் இருக்கிறாங்க. நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த வேதத்தை அறியாத ஜனங்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கைவிடாதவர், அவர் என்னை விட்டு விலகாதவர். ஆகையினாலே அவரை நாம் சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் அப்படியே நம்மை பலப்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் நம்ம முழங்கால் போட்டு கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நன்மையான வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே வாலிப பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாத, நீ திகையாத, கலங்காத. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆராதனை நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்று சொன்னாலும் எங்கள் வீடுகளிலே அமர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதான இந்த கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆங்காங்கே வீடுகளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிரச்சனை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. மிகுந்த பலனுக்கு ஏதுவான இந்த தைரியத்தை அவங்க விட்டு விடாதபடிக்கு
இன்னும் உமக்குள்ளே பலப்பட நீங்க உதவி செய்யப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த சூழ்நிலைகளை கடந்து போகிற பலத்தை எனக்கு தருவார் என்று சொல்லி உமக்குள்ளே தைரியமா இருக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தை வேலி அடைத்து கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டு மேல நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. எந்த சங்காரத்துடைய கிரியங்கள் காணப்படாதபடிக்கு கர்த்தர் எல்லா வாதையை நோக்கி பிடிக்கு கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்வீராக. சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, மோடி இருக்கிற உறவில பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்க இந்திய தேசத்திற்கு சீக்கிரமான விடுதலையை கொடுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. எங்க கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருவீராகப்பா. மீண்டுமா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரமாய் முடிவு பெறவும் நாங்கள் மீண்டுமாய் கூடி வந்து உம்மை ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. அது வரைக்கும் இந்த கிருபையில நிலைத்திருந்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. துதி கன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபை மக்களுக்காக, தேசத்திற்காக தொடர்ந்து நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மிகுந்த பலனுக்கு தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆமென்.